வணக்கம். நான் உங்கள் முருகானந்தம், பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டையிலிருந்து. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லது அல்ல, அவர் செய்த தீமையை அப்பொழுதே மறந்து விடுவது மிகச்சிறந்தது என்கிறார் தெய்வப்புலவர். இந்த அற்புதமான திருக்குறளோடு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்று நமது பெஸ்ட் அகாடமியில் ஸ்பெஷல் டெஸ்ட் 106ஓட கீ பார்க்கலாம். இது 6ஆம் வகுப்பு மற்றும் 7ஆம் வகுப்பில் உள்ள ஏரியா, அதாவது பரப்பளவு என்ற கணித பாடத்திலிருந்து ஒரு 20 வினாக்கள். ரொம்பவே எளிமையாக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது எஸ்ஏ எழுதுகிறவங்க, போலீஸ் எழுதுகிறவங்க, எம்ஹெச்சி எக்ஸாம் எழுதுகிறவங்க, டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறவங்க, அப்புறமேல டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 எழுதுகிறவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பயனை தரும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 6 அடி 8 அடி 10 அடி பக்க அளவு உள்ள செங்கோண முக்கோணத்தின் சுற்றளவு காண்க. செங்கோண முக்கோணம் இப்படி தான் இருக்கும், சரிங்களா? இதனுடைய சுற்றளவு ABC தான், A + B + C. ஸோ 6 + 8 + 10, சரிங்களா? 18, 6, 24. ஸோ ஆன்சர் என்ன? சி. ஓகே, ஒரு செவ்வக வடிவிலான புகைப்படம் ஒன்றின் பரப்பளவு 820 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அகலம் 20 சென்டிமீட்டர் எனில் அதன் நீளம் என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதாவது செவ்வகம்னு சொல்லிட்டாங்க. செவ்வகத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா L/B, சரிங்களா? அந்த L/Bயோட வேல்யூ 820 சதுர சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. எல்லோட வேல்யூ சொல்லிட்டாங்க. எல்லோட வேல்யூ எவ்வளவு? 20. அப்போ L 20 அப்படின்னா பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ 820. அப்போ P = 820 / 20. இந்த 20 ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடில் போகும்பொழுது டிவைட்டில் போயிடும், சரிங்களா? இதை அடிச்சிங்கன்னா P = எவ்வளோ வருது? P = 41, சரிங்களா? B = எவ்வளோ வருது? 41 சென்டிமீட்டர். ஓகேவா? ரைட். அடுத்தது 35 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவிலான ஜிம்னாஸ்டிக் வளையமானது 5 சம அளவுள்ள விற்களாக பிரிக்கப்பட்டு வெவ்வேறு நிறங்களில் வண்ணமிடப்பட்டுள்ளது எனில் ஒவ்வொரு வட்ட வெள்ளி நீளத்தையும் காண்க. இது கம்ப்ளீட்டாக 7th and 8th ஸ்கூல் புக்கில் உள்ளதான் நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா பையோட ஆன்சர் சொல்கிறாங்க, சரிங்களா? அப்போது இதற்கான ஃபார்முலா, சரிங்களா? ஒவ்வொரு வில்லி நீளம் L = இந்த மாதிரி ஜிம்னாஸ்டிக் வளையம், அந்த ஸ்பின்னு இதெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா ஃபார்முலா என்னன்னா 1/n, சரிங்களா? × 2/r, இதுதான் ஃபார்முலா. ஸோ இதிலேருந்து நம்ம அப்ளை பண்ணிக்க வேண்டியதான், சரிங்களா? இப்போது நம்ம ஒன்று ஃபார்முலா உள்ளது, சரிங்களா? என்னோட வேல்யூ இந்த 5, சரிங்களா? என்ன பார்த்தீங்கன்னா இந்த 5 சம அளவுகளாக பிரிக்கிறாங்களே, எத்தனை சம அளவுன்னு சொல்கிறாங்களோ அதுதான் என்னோட வேல்யூ, ஓகேவா? இன்ட்டு 2 பையோட வேல்யூ போட வேண்டியதில்லை. ஸோ பை இன்ட்டு, சரிங்களா? ஆரோட வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆர் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 35 சென்டிமீட்டர் ஆரம் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆரோட வேல்யூ 35, ஓகேவா? இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எத்தனை வரும்? ஸோ 14, சரிங்களா? 7 2 14. ஸோ 14 அப்படி சொல்லி கிடைக்கும். 14/5 சென்டிமீட்டர், சரிங்களா? ஆன்சர் என்ன? சி. 7.5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு ஸ்பின்னர் ஆனது 6 சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது எனில் ஒவ்வொரு வட்டக்கோண பகுதியின் பரப்பளவையும் கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 4. இதில் லிசன் பண்ணுங்கள். இதோடைய வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு A = ஃபார்முலா தான், எல்லாமே மனப்பாடம் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். ஸ்பின்னு சொன்னால் 1/n இன்ட்டு பரப்பளவு அப்படிங்கிறதுனால πr², சரிங்களா? இது ஃபார்முலா. இப்போ இதில் 1/, எத்தனை சம அளவுகளாக பிரித்தாங்க? 6. அப்போ என்னோட வேல்யூ இங்கே 6 இன்ட்டு இங்கேயும் பை அப்படியே தான் வச்சுருக்காங்க. ஸோ அப்போது பையோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம். இன்ட்டு ஆரோட வேல்யூ எத்தனை? 7.5 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போது 7.5 இன்ட்டு r² இருக்குது 2 தடவை, 7.5, சரிங்களா? ஸோ இதை நம்ம அப்படியே மல்டிபிள் பண்ணுறோம், சரிங்களா? இதை நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா, சரி, இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, சரிங்களா? புள்ளியில் வருமா? 6ஆல் அடிங்க. 6ஆல் அடிச்சிங்கன்னா
5×6 60, 11×6 66, 12×6 72, 12 புள்ளி சரிங்களா. 72 போக மீதி 3 இருக்கும். புள்ளி வச்சுட்டு இங்கே சைப்பர் சேர்த்திங்கன்னா 5×6 30. ஸோ 12.5 வரும். 12.5 இந்த 7.5 நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 9.375 அப்படின்னு வரும். இந்த பையை எடுத்து அப்படியே போட்டுக்க வேண்டியது சரிங்களா. அப்போ ஆன்சர் என்ன 9.375. அப்போ ஆன்சர் என்ன 9.375. ஸோ இந்த இருக்குது சரிங்களா. ஆன்சர் வந்து டெல்லியில் இருக்குது. ஓகே, அடுத்தது பாருங்கள், ஒரு 1 மினிட் இருங்க. அடுத்தது பாருங்கள், ஒரு 1 மினிட் இருங்க. ஓகே, ஸோ அடுத்தது பாருங்கள், ஒரு வட்டத்தின் ஆரம் 2 மடங்கானால் அதன் பரப்பளவு எத்தனை மடங்காகும்? சிம்பிளுங்க. வட்டத்தின் ஆரம் அதை பரப்பளவு தான் கேட்குறாங்க. ஸோ πr² தான் அதனுடைய ஃபார்முலா சரிங்களா. இந்த பையை வந்து விட்டுருங்க. 6 தானே, 6ஓட வேல்யூ உத்தேசமாக ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. நம்ம 10 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் 10ன்னு எடுத்துக்கிறோன்னா 6 வந்து ஸ்கொயர் பண்ணும்போது அப்போ தான் ரவுண்டோட வேல்யூ 100 வரும். அப்போ 6 10 அப்படின்னா 10 × 10 = எவ்வளவு 100. இப்போது வட்டத்தின் ஆரத்தை 2 மடங்கு ஆக்குறோம். 10ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன ஆகுறோம் 2 மடங்கு 20 மாறிடுது சரிங்களா. அப்போ 20 6² 20 × 20 = எவ்வளோங்க 400 சரிங்களா. இப்போ இது 1 மடங்கு 100. இப்போது 400 ஆகிப்போச்சு. அப்போ எத்தனை மடங்கு அதிகரிச்சிருக்கு? 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. இதே வந்து எத்தனை % அதிகரிக்கும் அப்படின்னா 300% அதிகரிக்கும். ஒவ்வொரு மடங்கு 100%. ஓகேவா. ஸோ ஆன்சர் என்ன பாம்பே. அடுத்துள்ள பக்கங்கள் முறையே 6 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் கொண்ட இணைகரத்தோட சுற்றளவு யாது அப்படி சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. இங்கே பாருங்களேன், இணைகரத்தோட சுற்றளவு இது ரொம்ப சிம்பிளுங்க. இணைகரம் இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் இப்படி கூட சாய் சதுரமாக சரிவு மாதிரி கூட போட்டுக்கலாம் சரிங்களா. மேலங்கிலும் சமமாக தான் இருக்கும். அப்போது இது அடுத்துள்ள பக்கங்கள் 6 அப்படின்னா இங்கே பாருங்கள், இது 6, அப்போ இதுவும் 6 தான், சமமாக தான் இருக்கும். ஸோ இது 5, இது 5 தான். ஸோ இதை என்ன பண்ணணும், அப்படியே மல்டிபிள் பண்ண வேண்டியதான் சரிங்களா. 6 6 12. இங்கே பாருங்கள், 6 + 6 12, 5 + 5 10. ஸோ எத்தனைங்க 22. ஆன்சர் 22 சென்டிமீட்டர். சிம்பிள். ஓகேவா. ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கத்தை 2 மடங்காகவும் உயரத்தை பாதியாகவும் மாற்றும் பொழுது இணைகரத்தின் பரப்பளவு எவ்வாறு மாறும் அப்படி சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. இப்போ இணைகரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா அடிப்பக்கம் × உயரம், அதாவது b × h சரிங்களா. இதுதான் இணைகரத்தின் பரப்பளவுக்கான பேரலோகிராம்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஸோ இணைகரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா இதுதான் சரிங்களா. இதை என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இது வழக்கம் போலவே நம்ம என்ன எடுத்துக்கலாம், முன்னாடி பியோட வேல்யூ 10ன்னு எடுத்துக்கோங்க, அஸ்யூம் பண்ணுங்கள். ஹெச்சோட வேல்யூ 10ன்னு எடுத்துக்கோங்க. ஏன் சார் எடுக்கணும் அப்படின்னா, ஒரு நாமளாக அஸ்யூம் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்க, அடிப்பக்கத்தை 2 மடங்கு ஆக்கணும், உயரத்தை பாதியாக மாற்ற வேண்டும். அப்பொழுது என்ன மாற்றம் ஏற்படுதுன்னு தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு உத்தேசமாக ஒரு இணைகரத்தை எடுத்துக்கணும் இல்லையா. அதனுடைய பிரெத்து வந்து 10, ஹைட்டு வந்து 10 சரிங்களா. அப்படி எடுத்துக்கிறோம். ஸோ அதனுடைய பரப்பளவு என்ன p × h தானே, அப்போது 100ன்னு இருக்கும் சரிங்களா. இப்போ என்ன சொல்கிறாங்க, அடிப்பக்கத்தை 2 மடங்காக மாற்றணும். நம்ம 10ன்னு தான் எடுத்துக்கிட்டோம். அப்போ அடிப்பக்கம் என்ன ஆயிரும் 20 மாறிடும் சரிங்களா. அடுத்தது உயரத்தை வந்து பாதியாக மாற்றணும். உயரம் எவ்வளோ 10ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ உயரம் வந்து இப்போ பாதியாக மாற்றினோம்னா 5 ஆயிரும் சரிங்களா. அப்போ 20 × 5 எவ்வளோ ஆச்சு, 20 × 5 100 அப்படின்னு ஆச்சு. இதில் ஏதாவது பரப்பளவில் மாற்றம் இருக்கா? இல்லை, மேலே உள்ள 100 தான் கீழே வருது. ஸோ பரப்பளவு என்ன பண்ணாது, மாறாது. சரி, பரப்பளவு 128 சதுர சென்டிமீட்டர் மற்றும் ஒரு மூலைவிட்ட அளவு 32 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் மற்றொரு மூலைவிட்ட அளவு யாது அப்படி சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, ½ d1 and d2 இதுதான் வந்து சாய் சதுரத்தோட பரப்பளவு சரிங்களா. இதனுடைய பரப்பளவு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 128 அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. 128. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு மூலை விட்டம் 32ன்னு சொல்லிட்டாங்க, மற்றொரு மூலை விட்டம் தான் கேட்குறாங்க. அப்போ அப்படியே 1/2 சரிங்களா இன்டு T1 வச்சுக்குவோம். T2 வந்து இப்படின்னு வச்சுக்குவோம், எதை வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ
32 இஸ் ஈக்குவல் டு 128. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே பாருங்கள், D1 இஸ் ஈக்குவல் டு இந்த ஆஃப் அந்த பக்கம் போச்சுன்னா 2/1 மாறிடுமா. அப்போ 128 இண்டு 2 இண்டு இந்த 32 என்ன ஆயிரும் கீழே வந்துடும். சரிங்களா, என்ன ஆயிரும் 32 அப்படின்னு பெருக்கல் இருக்கிற விதத்தில். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா சரிங்களா, இது 16 டைம்ஸு. ஸோ 16ஆல் இதை அடிச்சிங்க அப்படின்னா சரிங்களா எத்தனை வருது 8 அப்படின்னு வரும். பாருங்கள் 8 10 80, 8 6 48. சரிங்களா, 8 6 எத்தனைங்க 7 6 42, 8 6 48. ஓகே கரெக்டாக இருக்குது. அப்போ 128 சரியாக இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன 8. ஸோ 8 என்பது ஆன்சர். ஸோ பாம்பே. ஓகே, அடுத்தது ஒரு இணைகரத்தின் உயரம் 8 சென்டிமீட்டர் மற்றும் அதன் அடிப்பக்கம் உயரத்தை போல் 3 மடங்கு எனில், அதன் அடிப்பக்கம் உயரத்தை போல் 3 மடங்கு எனில் அதன் பரப்பளவு யாது அப்படி சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்க, ஒரு இணைகரம் தான், இணைகரம் இருக்குது. இணைகரத்தோட பரப்பளவு P/H. ஓகேவா. அப்போ இங்கே ஹச்சோட வேல்யூ சொல்லிட்டாங்க 8ன்னு சொல்லிட்டாங்க. ஒரு இணைகரத்தின் உயரம் 8, அடிப்பக்கம் உயரத்தை போல் 3 மடங்கு. அப்போ அடிப்பக்கம் உயரத்தை போல் 3 மடங்குன்னா அப்போ பியோட வேல்யூ எத்தனை 24. அவ்வளோதானே, சிம்பிள். அப்போ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதான். சரிங்களா, அதன் பரப்பளவு என்ன B/H தான் ஃபார்முலா. அப்போ பியோட வேல்யூ 8 × 24. இதெல்லாம் பெருக்கல் கணக்கு. 8 2 16, 160, 8 4 32. ஸோ 192. ஸோ அவ்வளோதான் 192. சரிங்களா, இதாக இருக்குது. ஆன்சர் என்ன டெல்லி. ஸோ கொஸ்டின் நம்பர் 10ங்க. பரப்பளவு 96 சதுர மீட்டர், பக்க அளவு 24 மீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் உயரம் என்ன அப்படின்றாங்க. இப்போ இந்த சாய் சதுரத்துக்கு இங்கே பரப்பளவு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறமேல என்ன சொல்லியிருக்காங்க பக்க அளவு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ பக்க அளவுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து D1 D2லாம் கொடுக்கல, மூளை விட்டம் கொடுக்கல. அப்படின்னா நீங்கள் சாய் சதுரத்தை எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம், சாய் சதுரத்தை வந்து நீங்கள் ஒரு இணைகரம் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ இணைகரத்தின் பரப்பளவு அடிப்பக்கம் இண்டு உயரம்தான். சரிங்களா, அப்போது லிசன் பண்ணுங்கள், இதில் அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். P/H ஈக்குவல் எவ்வளவு, அடிப்பக்கம் உயரம் பரப்பளவு 96. சரிங்களா, லிசன் பண்ணுங்கள். இது ஒரு விதிமுறைகளின்படி சாய் சதுரம் வந்து இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இணைகரமாக எடுத்துக்கலாம். ஸோ பரப்பளவு PH ஈக்குவல் டு 96. இதில் வந்து பக்க அளவு எவ்வளோ சொல்லிட்டாங்க 24 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பக்க அளவுங்கிறது B தான் பக்க அளவு. ஸோ 24. சரிங்களா, அப்போ 24 × H இஸ் ஈக்குவல் டு 96. அப்போ H ஈக்குவல் டு 96 டிவைடட் பை 24. ஸோ H ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வரும், அடிச்சிங்கன்னா எத்தனை வரும், நன்னாங்க வருமா. ஸோ 4. சரிங்களா, 4 டைம்ஸ் வரும். ஸோ ஆன்சர் இஸ் என்ன டெல்லி. ஸோ இன்னொரு 10 கொஸ்டின் தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாய் சதுரத்தின் மூளை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, சாய் சதுரத்தோட மூளை விட்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வெட்டிக்கிறோம். சரிங்களா, மூளை விட்டம் வெட்டும்போது ஒன்று எப்படி 90 டிகிரி. சரிங்களா, வட்டத்தின் மையத்தில் அமையும் கோணம் 360. ஸோ 90 டிகிரி. ஸோ ஆன்சர் வந்து சாய் சதுரத்தின் மூளை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் எவ்வளவு 90 டிகிரி. ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 100 சதுர சென்டிமீட்டர் மற்றும் ஒரு மூளை விட்டத்தின் அளவு 8 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு மூளை விட்டத்தின் அளவை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ இதில் ஃபார்முலா என்ன, சாய் சதுரத்தின் மூளை விட்டம் கொடுத்துட்டாங்க. பரப்பளவுக்கான ஃபார்முலா ஆஃப் D1 × D2. ஸோ இதுதான் ஃபார்முலா. சரிங்களா, ஆஃப் D1 D2 இதனுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, சாய் சதுரத்தின் பரப்பளவு 100. அங்கே ஏன் நம்ம PHன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே அடிப்பக்க அளவு தான் கொடுத்துருக்காங்க. இங்கே மூளை விட்ட அளவு கொடுத்ததுனால நம்ம அப்படியே ஆஃப் D1 D2வில் போடுறோம். சரிங்களா, மற்றும் ஒரு மூளை விட்டத்தின் அளவு 8 சென்டிமீட்டர் அப்படின்றாங்க. இப்போ ஆஃப் இன்று ஒரு மூளை விட்டம் 8 சென்டிமீட்டர் D1 வச்சுக்கோமா, இன்று D2 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஈக்குவல் டு 100. சரிங்களா, அப்போது D2 இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 2. சரிங்களா, இண்டு என்னாகும் இண்டு 1/8. சரிங்களா, இண்டு இங்கே இருக்கக்கூடிய 100 அதுதான் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். ஸோ இதை எல்லாத்தையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா சரிங்களா, இது எத்தனை ஆயிரம் 50.
ஓகே. இது எத்தனை ஆகும் பாருங்கள். இது வந்து 50 மாறிடுமா? இதை அடிச்சிங்கன்னா எத்தனை வரும்? 6 8 48. ஸோ D200 ஆஃப் என்ன பண்ணியிருக்கோம்? ஆஃப் T1 T2 போட்டிருக்கோம், 100 போட்டிருக்கோம், அதனால 8ன்னு போட்டிருக்கோம். சரிங்களா? இந்த 8 வந்து இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்கள். இந்த ஆஃப் வந்து ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு வரும்போது எப்படி வரும் பாருங்கள். அதான் தப்பாக போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த பிளேஸ் வந்து இங்கே பாருங்கள். T2 இஸ் ஈக்குவல் டு அப்படியே போகுது, 100 அந்த பக்கம் இருக்குது, இண்டு இந்த 8 பெருக்கல் இருக்கிறது என்ன ஆகும்? வகுத்தலில் போயிடுது. சரிங்களா? 8 ஓகேவா? இந்த வகுத்தலில் இருக்க 1/2 வந்து என்ன ஆயிரும்? இங்கே 2ஆக மாறிடும். சரிங்களா? இந்த 8 எங்கே வரணும்? கீழே வரணும். சரிங்களா? இதை அடிச்சிங்கன்னா 4 2 8 1 2 2. ஸோ இதை அடிச்சிங்கன்னா எத்தனை? 25. ஸோ D2 இஸ் ஈக்குவல் டு 25. சரிங்களா? ஓகே, சிம்பிள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கரெக்டாக போட்டுங்க. ஓகே. அடுத்து இணைப்பக்கங்களின் அளவுகள் முறையே 24 சென்டிமீட்டர் மற்றும் 20 சென்டிமீட்டர், உயரம் 15 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிவகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா ஆஃப், சரிங்களா, H A + B. இதெல்லாம் நம்ம மனப்பாடமாக தெரியணும். சரிங்களா? ஸோ இதை அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். ஆஃபு, சரிங்களா, ஹச்சோட வேல்யூ எத்தனை? 15, ஏயோட வேல்யூ எத்தனை? ஏயோட வேல்யூ பாருங்கள், இங்கே பாருங்கள், சென்டிமீட்டர், உயரம் 15ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்புறமேல இதை ஏன்னு வச்சுக்கலாம். ஏ வந்து 24, பி வந்து 20 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ லிசன் பண்ணுங்கள். ஆஃபு, சரிங்களா, இன்டு 15, இதை அப்படியே நீங்கள் மல்டிபிள் பண்ண வேண்டியது, சாரி கூட்ட வேண்டியதான். 24 + 20 44. சரிங்களா? இப்போ நம்ம என்ன ஆகும் பாருங்கள். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாமா? இதுவும் அடிவிட்டு போயிருமா? 2 4 2 4. ஸோ 15 × 22. ஸோ 15 × 22 எவ்வளோ வருது பாருங்கள். ஸோ 330 வருமா? 15 × 22 எவ்வளவு? 330. ஓகேவா? ஸோ 330 சதுர சென்டிமீட்டர். அடுத்து 14. ஒரு விளையாட்டு திடல் 350 மீட்டர் விட்டத்துடன் கூடிய வட்ட வடிவில் உள்ளது. ஒரு ஓட்டப்பந்தய வீரர் திடலை 4 முறை சுற்றுகிறார் எனில் அவர் கடந்த தொலைவை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து டியோட வேல்யூ, டயாமீட்டருடைய வேல்யூ வந்து 350 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இல்லையா? 350 மீட்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு என்ன, இவர் வந்து விட்டம் கொடுத்துட்டாங்க. நம்ம விட்டத்திலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆக்சுவலாக சுற்றளவு, ஆரம் கண்டுபிடிச்சிடலாம். விட்டத்தில் பாதி தான் ஆரம். சரிங்களா? விட்டத்தில் 350 அப்படின்னா 150 175 அப்படிங்கிறது தான் ரேடியஸ். ஓகேவா? அப்போது ஒரு முறை சுற்றுவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் வந்து அந்த வட்ட பாதையோட சுற்றளவுக்கு சமம். அப்போ வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா 2/r. ஸோ இதில் நம்ம அப்ளை பண்ண வேண்டியதான். 2 இன்டு, சரிங்களா, பையோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் 22/7 இன்டு ஆரோட வேல்யூ 175. சரிங்களா? இப்போது நம்ம இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா, சரிங்களா, எவ்வளோ வரும்? 1100 அப்படி சொல்லி வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், அடிங்க. ஸோ எவ்வளோ வருது? 1100 அப்படி சொல்லி வரும். இந்த ஒரு முறைக்கு 1100, அப்போ 4 முறைக்கு எவ்வளோ வருது? 4400 அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் என்ன? சி. ஓகேவா? ரைட். அடுத்து நீளம் 120 மீட்டர், அகலம் 90 மீட்டர் உள்ள செவ்வக வடிவ தோட்டத்தை சுற்றி 2 மீட்டர் நீளமும் 1 மீட்டர் அகலமும் உள்ள பாதை அமைக்கப்படுகிறது. அந்த பாதையின் பரப்பளவை கண்டுபிடிங்க அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் செவ்வக வடிவ தோட்டம். இது வந்து செவ்வக வடிவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது செவ்வக வடிவம், ரெக்டாங்கிள் ஷேப். இது வந்து அகலம் வந்து 120, நீளம் வந்து உயரம் வந்து 90 நீளம் அப்படின்னு வச்சுக்கலாம். இதை ஒன்று வச்சுக்கலாம். இது நீளம், இது அகலம். சரிங்களா? 2 மீட்டர் நீளம், அதாவது 2 மீட்டர் நீளமும் 1 மீட்டர் அகலம் உள்ள பாதை அமைக்கப்படுது. அப்போ இங்கே பாருங்கள், இப்போ ஒரு பாதை அமைக்கிறாங்க. இந்த பாதை டிஸ்டன்ஸ் எவ்வளவு? இதுக்கும் 2 மீட்டர் இருக்கணும். அப்போ இப்படி அமைப்பாங்களா? சரிங்களா? அப்போ இதிலேருந்து இங்கேயும் எத்தனை மீட்டர் இருக்கணும்? 2 மீட்டர் இருக்கணும். அப்போ என்ன ஆகும்? இப்படி போடுறோம் பாதை. அப்போ லிசன் பண்ணுங்கள். இதிலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 120 தான்.
சரிங்களா. இதுலேருந்து இது 2 மீட்டர் அகலம் இருக்கணும். அப்போ 2 மீட்டர், இது ஒரு 2 மீட்டர். சரிங்களா. அப்போது ஆக்சுவலாக என்ன ஆகுது பாருங்கள், எல்லாத்துக்கும் எத்தனை மீட்டர் வருது, 2 மீட்டர் கம்பல்சரி வருது. சரிங்களா. அப்போது இது 120, மேலே இருக்கிறதோட லென்த் எவ்வளவு, 124. அப்போ இது 90 அப்படின்னா இது என்ன ஆகும், 91 தானே இது இருக்குது. அப்போ 92. சரிங்களா. ஓகேவா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இப்போ வெளிச்செவ்வகத்தின் பரப்பளவுலேருந்து உட்செவ்வகத்தின் பரப்பளவை நம்ம கழிக்கணும். அப்போ வெளிச்செவ்வகத்தின் பரப்பளவு எவ்வளவு அப்படி சொல்லி பார்த்தோம்னா, நீளம் இண்டு அகலம், நீளம் எவ்வளவு 124 இண்டு அகலம் எவ்வளவு 92. அப்போது 124ஐயும் 92ஐயும் இப்போ இருக்கணும்னா எவ்வளோ வருது, 11,408ன்னு வருது. சரிங்களா. அடுத்து உட்செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் 120, அகலம் 90. அப்போ 9 12 எவ்வளோ ஆச்சு, 108. பக்கத்தில் 2 0, 10,000 எவ்வளோ வருதுங்க, 800ன்னு சொல்லி வரும். ஸோ பெருசுலேருந்து சின்னத்தை கழிச்சிட்டா அந்த பாதையோட பரப்பு கிடச்சிரும். அப்போ இதுலேருந்து கழிச்சிங்கன்னா என்ன வரும், 8 வரும், 0 வரும், 14ல் 8 போக 6 வரும், இங்கே 9 இருக்கும். சரிங்களா. ஸோ தப்பாக கழிச்சிருக்கோமா, அதை 9எல்லாம் வராது இல்லையா. 8 இந்த 0 போட்டோம், இங்கே என்ன இருக்கும், 14ல் 8 போக 6, இந்த இடத்துல 0 தான் இருக்கும். ஸோ 0, அதுவும் 0 தான். ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ வருதுங்க, 608 சதுர மீட்டர் அப்படின்னு வருது. சரிங்களா. ஓகே. அடுத்து கயிற்றால் கட்டப்பட்ட காளை மாடு 2464 சதுர மீட்டர் பரப்பளவு உள்ள பகுதியில் உள்ள புல்லை மேய முடியுமெனில் அந்த கயிற்றோட நீளம் கேட்குறாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு வட்டத்தின் பரப்பளவு 2464 அப்படின்னா அதனுடைய ஆரம் என்னன்னு கேட்குறாங்க. சிம்பிள். ஓகேவா. அப்போது இப்போ வட்டத்தின் பரப்பளவு என்ன, பையார் ஸ்கொயர். பையார் ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவு, 2464. சரிங்களா. நமக்கு ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் ரேடியஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 2464. சரிங்களா. இண்டு இந்த பையன் அந்த பக்கம் போச்சுன்னா 22/7 தான் அதனுடைய வேல்யூ. ஆனால் இங்கே இந்த பக்கம் போச்சுன்னா 7/22ன்னு வந்துடும். சரிங்களா. ஓகேவா. இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா R² = 784 அப்படின்னு வரும். அப்போது R = சரிங்களா, R² 784னா ஆரோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 28ன்னு வரும். இதுக்கு ரூட் எடுக்கணும், ஸ்கொயர் ரூட். ஸோ ஆன்சர் என்னது, C அப்படின்னு சொல்லி வருது. ஓகே. 4.9 மீட்டர் நீளமுள்ள ஒரு கயிற்றால் ஒரு ஆடு கட்டப்பட்டுள்ளது எனில் ஆடு மேயக்கூடிய அதிகபட்ச பகுதியின் பரப்பளவை கண்டுபிடி அப்படி சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. இது கொஸ்டின் நம்பர் 17 இருக்குது. இதில் பாருங்கள், 6 அந்த கயிறோட நீளம் தான் ரேடியஸ். சரிங்களா. அப்போ ஆரோட வேல்யூ எத்தனைங்க, 4.9. என்ன கேட்டிருக்காங்க, எனில் ஆடு மேயக்கூடிய அதிகபட்ச பகுதியின் பரப்பளவு. இந்த பாருங்கள், இந்த இடத்துல கட்டிட்டாங்க, இவ்வளோ நீள கயிறு, இதுதான் 4.9. சரிங்களா, 9 மீட்டர். அப்போ ஆடு மேயக்கூடிய பகுதி இந்த புள்ளியை கட்டின இடத்த மையமாக வச்சுட்டு என்ன ஆகும், ஒரு வட்டமாக மாறுமா வராதா, இதுதான். சரிங்களா. ஒரு வட்டப்பாதையாக மாறிவிடும். சரிங்களா. ஸோ இது ஏரியாவை தான் கேட்குறாங்க. இப்போ எனில் ஆடு மேயக்கூடிய அதிகபட்ச பகுதியின் பரப்பளவு அப்படி சொல்லி கேட்டால் ஆரோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா. அப்போ பையார் ஸ்கொயரில் நம்ம அப்ளை பண்ண வேண்டியதான். ஏன் பையார் ஸ்கொயர் தான் வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா. அப்போ 22/7 இன்று ஆரோட வேல்யூ எத்தனுங்க, 4.9 இன்று 4.9. சரிங்களா. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா ஆன்சர் என்ன வருதுங்க, 75.46 அப்படி சொல்லி வரும். சரிங்களா. இதை சிம்பிள் நீங்கள் வந்து 7 7 49 புள்ளி வச்சுக்கோங்க. சரிங்களா. 0.7 இன்ட்டு 49 மல்டிபிள் பண்ணுங்கள், 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்துங்க, 22ஓட பெருக்கினீங்கன்னா 75.46. சரிங்களா. இவ்வளோதான். ஸோ 75.46ங்கிறது ஆன்சர். ஆரம் 4.2 சென்டிமீட்டர் அளவுள்ள வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு 9.24 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் சுற்றளவு காண்க அப்படின்னு சொல்கிறேன். இது பரப்பு, அதாவது அதன் சுற்றளவு கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. ஸோ பரப்பு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வட்டக்கோண பகுதியோட பரப்பளவுக்கு வந்து இந்த மாதிரியான சம்முக்கு LR/2 அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது. LR/2 = 9.24. சரிங்களா. இதான் கொடுத்துருக்க டேட்டா. ஸோ இதில் L இன்டு ஆரோட வேல்யூ எவ்வளோங்க, 4.2 ÷ 2
ஈக்குவல் டு என்ன 9.24 இல்லையா? ஓகே, இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா என்ன கிடச்சிருங்க? எல்லோட வேல்யூ நமக்கு கிடச்சிரும். சரிங்களா? இந்த எல்லை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போனோம்னா 9.24, இந்த வகுத்தல் இருக்கிற 2 அங்கே பெருக்கல்ல போயிடும். இந்த 4.2 வந்து இங்கே வகுத்தல்ல வந்துடும். சரிங்களா? இங்கே வந்து நீங்கள் டைரெக்டாக அடிக்க முடிஞ்சால் அடிங்க, இல்லாட்டி இந்த 9.24ஐயும் 4.2ஐயும் என்ன பண்ணிக்கலாம்? 100ஆல் ரெண்டையுமே பெருக்கலாம். இது 924 மாறிடும், இது 42 மாறிடும். சரிங்களா? அப்புறம் டிவைட் பண்ணிவிட்டு இந்த 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா கரெக்டாக 4.4 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். அப்போ எல்லோட வேல்யூ 4.4 சென்டிமீட்டர் அப்படின்னா அவங்க என்ன கணக்கில் கேட்டிருக்காங்க? சுற்றளவு தான் கேட்குறாங்க. இந்த வட்டக்கோண பகுதியோட சுற்றளவுக்கான ஃபார்முலா L+2R அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? சுற்றளவு பெரிமீட்டர், சுற்றளவு L+2R. சரிங்களா? இந்த L+2R நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பாருங்க, எல்லோட வேல்யூ ஒன்று 4.4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், ப்ளஸ் 2. சரிங்களா? ஆரோட வேல்யூ எத்தனைன்னு சொன்னாங்க ஏற்கனவே? 4.2. சரிங்களா? 4.2. ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 4 8, 8.4 அப்படின்னு வருமா? ஸோ 4.4 ப்ளஸ் 8.4, 2 8, 2 2 4, 8.4. ஸோ இதை நீங்கள் பெருக்குனீங்கன்னா 12.8. சரிங்களா? ஸோ ஆன்சர் என்ன? ஏ அப்படி சொல்லி வரும் ஆன்சர். ஓகே, அடுத்தது 1320 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பி 7 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டங்களாக மாற்றப்படுகிறது எனில் எத்தனை வட்ட கம்பிகளை உருவாக்க முடியும் என்பதை கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க. 1320. சரிங்களா? 1320 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பி 7 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டங்களாக மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த முதல்ல 7 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட வட்டங்களாக மாற்றப்படுகிறது இல்லையா? அப்போ முதல்ல என்ன பண்ணிக்கலாம்? சுற்றளவு கண்டுபிடிக்கலாம். சுற்றளவு கணிக்க பாருங்க, 1320 சென்டிமீட்டர் மொத்த நீளம். சுற்றளவுங்கிறது என்ன அப்படின்னா, சரிங்களா, ஒவ்வொரு வட்டமும் எவ்வளவு நீள கம்பியை கொண்டு செய்யப்படும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் சுற்றளவு. அப்போ 2/r ஈக்குவல் டு, சரிங்களா, 2 × 22 டிவைடட் பை 7 இன்டு ஆரோடைய வேல்யூ, ஒரு கம்பி 7 சென்டிமீட்டர் ஆரம்பில், அப்போ 7. சரிங்களா? இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா என்ன வருங்க? 44ன்னு கிடைக்கும். இதை அடிச்சிருங்க. சரிங்களா? 7 7 அடிபட்டு போகுது, 2 2 ரைட்டு. அப்போது 44ன்னு என்ன கிடைக்குது? 2/r வேல்யூ 45, அதாவது சுற்றளவு. நீங்கள் என்ன பொருள் அப்படின்னா, இந்த 1320 சென்டிமீட்டர் நீளமுள்ள கம்பியில், சரிங்களா, கம்பியை 7 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டங்களாக செஞ்சோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு கம்பியோட நீளம் எவ்வளோ இருக்கணும்? 44 சென்டிமீட்டராக தான் இருக்கணும். அப்போது மொத்தமாக 1320 சென்டிமீட்டர் நீளமுள்ள கம்பி, சரிங்களா, 44 சென்டிமீட்டர் நீளமுடைய வட்டங்களாக மாற்றணும் அப்படின்னா நம்ம எத்தனை வட்டங்கள் செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம டைரெக்டாக அடித்து கண்டுபிடிச்சிக்கலாம். இதை அடித்தோம் அப்படின்னா எவ்வளோ வருங்க? 30 அப்படின்னு சொல்லி வருது. சரிங்களா? 132ல் எத்தனை 44 இருக்குது? 344 இருக்குது. சரிங்களா? 344, 3 12, 3 12, 132, பக்கத்தில் ஒரு சைபர் சிம்பிள். ஸோ ஆன்சர் என்ன? 30 வட்டக்கம்பிகள். ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 20. ஒரு வட்ட வடிவ புல்வெளியை சுற்றி அலங்கரிக்க 1 மீட்டருக்கு 55 வீதம் 16,940 ரூபாய் செலவாகிறது எனில் அதன் ஆரத்தை காண்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஒரு வட்ட வடிவ புல்வெளியை சுற்றி அலங்கரிக்க 1 மீட்டருக்கு 55 ரூபா வீதம் 16,940 ரூபா செலவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த 16,940 ரூபாயை, சரிங்களா, இந்த 55ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா, அப்படியே அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருங்க? 308 அப்படி சொல்லி கிடைக்கும். சரிங்களா?
16 அடங்காது. 169 55 எத்தனை இருக்கும்? 355. 355 165 மிச்சம் 4 இருக்கும். சரிங்களா? 44 55 அடங்காது. 440. 440 அடங்காதுங்கிறதுனால 0 போட்டுங்க. 440 855 இருக்குது. ஸோ 308. இந்த அடிக்கிறதெல்லாம் நீங்கள் தான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். அடிக்கிறதெல்லாம் குறைபாடு தான் இங்கே கால்குலேட்டர் கொடுக்க மாட்டாங்க. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. ஸோ 308. சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு வட்ட வடிவ புல்வெளியை சுற்றி அலங்கரிக்க ஒரு மீட்டருக்கு 55 வீதம் 16,940 ரூபா செலவாகிறதுன்னு அதை ஆரத்தை கண்டுபிடிங்க. ஆரத்தை கண்டுபிடிங்கன்னா இதுதான் அதனுடைய என்னது சுற்றளவாக நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ஏன்னா 55 ரூபா ஆச்சு செலவு. 55 ரூபா ஒரு மீட்டருக்கு. அப்போ மொத்த செலவை வந்து நம்ம 55ஆல் வகுத்தோம் அப்படின்னா கிடைக்கிறது என்ன கிடைக்கும்? அந்த பகுதியோட சுற்றளவு கிடச்சிரும். அப்போது 2/r இதுதான் வந்து எவ்வளோங்க? 308 அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போ நம்ம என்ன வேணும்னு சொல்கிறோம்? ஆரம் வேணும்னு சொல்கிறோம். இதில் அப்ளை பண்ணி ஆரத்தை எடுத்துக்க வேண்டியதான். சரிங்களா? அப்போது இதில் அப்ளை பண்ணோம்னா 2 × 22/7 சரிங்களா? இன்டு 6 = 308. ஸோ நமக்கு 6 தான் தேவை. 308 இன்டு இந்த 2 வந்து இந்த 22/7ங்கிறது 7/22 மாறும். இந்த 2 பெருக்கல் இருக்கிறது 1/2 இந்த மாதிரி போயிடும். அப்போ ஆரோட வேல்யூ இது எல்லாத்தையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆரோட வேல்யூ எத்தனைங்க வரும்? 49 அப்படி சொல்லி வரும். சிம்பிளிஃபை பண்ணணும். சரிங்களா? ஸோ ஆரோட வேல்யூ என்ன? 49. சரி, ஓகே. நம்ம பெஸ்ட் அகாடமியில் டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 எஸ்ஐ போலீஸு டிஎன்பிஎஸ்சி எம்ஹெச்சி போன்ற பல்வேறு தேர்வுகளுக்கு டெஸ்ட் பேட்ஜு சரிங்களா? சாட்டர்டே சண்டே எவரி சாட்டர்டே சண்டே வீக்கெண்டு பேட்ஜு ஸ்டடி கிளாஸஸ்லாம் பர்ஃபெக்டாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்காவது உங்களுக்கு பயிற்சி தேவை அப்படின்னா கட்டாயம் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஒரு முறை கட்டணத்தில் தேர்ச்சி பெறும் முறை 20 ஆண்டுகள் ஆனாலும் எவ்வித மறைமுக கட்டணமும் இல்லாமல் 100% பயிற்சி சிறப்பான பயிற்சியை தருகிறோம். சரிங்களா? இது போன்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பெஸ்ட் ஐஏஎஸ் அகாடமி பட்டுக்கோட்டை அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அவ்வப்போது ஃப்ளாஷ் ஆகும். சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் ஃப்ளாஷ் ஆகும். தேங்க்ஸ் டு ஆல். உங்களுக்கு அவ்வப்போது ஃப்ளாஷ் ஆகும். சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் ஃப்ளாஷ் ஆகும். தேங்க்ஸ் டு ஆல்.